எல்லாரும் ஏன் இந்த அம்மா தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவங்களுக்கு இவ்வளவு ஆதரவா பேசிட்டு இருக்காங்களேன்ட்டு எல்லாருக்கும் ஒரு வியர்ப்பு. ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றேன், எல்லாரும் கேட்டுடுங்க. கடந்த கால ஆட்சியில கல்லூரிக்காக 1 கோடி ரூபாய்க்கு மேல லஞ்ச லாவண்யம் பேசப்பட்டிருக்கு. இது உண்மை, உறுதி. இப்ப அதே கல்லூரிக்காக போயிருக்காங்க, மொத்த 1 ரூபாய் கூட வாங்கல. எல்லா அதிகாரிகளும் அப்படியே எப்படி தூய்மையானவர்களா உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளவு ஆச்சரியப்பட்டு, இது உண்மைங்க, இது சத்தியம், இது உண்மை. இது எனக்கு இப்போ தகவல் வந்தது தொலைபேசியில. என் மகனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவங்க அவங்க என் மகன் கிட்ட பேசிட்டு என்கிட்ட பேசினாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மொத்த 1 ரூபாய் கூட வாங்கல. இது நம்ம நாட்டுலதான் நடக்குதான்னு மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு ஆட்சி நடக்குது பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? என் மகன் விஜய், தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் மகன் விஜய். நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்குமே நீதாயா தலைமகன். இது நிச்சயம் உறுதியா. உனக்கு அப்புறம் தான் அவங்க பெத்த பிள்ளைங்க. 2வது நீதாயா. என்ன மாதிரி அம்மாங்களுக்கு அத்தனை பேத்துக்குமே, நான் பொய்யா சொல்ல வரல, உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல வரல, சத்தியத்துல சொல்றேன். நீதாயா எங்களை மாதிரி தாய்மார்களுக்கு எல்லாத்துக்கும் தலைமகன். நீதாயா. உனக்கு அப்புறம் தாயா நான் அங்க பெத்து எடுக்கிற பிள்ளைங்கள்லாம். உண்மையிலேயா நீ பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு வாழணும். நான் நேத்து உனக்கு தங்க மகன் வைர மகன் என்ன இப்ப சொல்றேன். நீ கல்விக்கு தந்தையா. அந்த காமராஜரை நான் பெருமையோட பார்த்தது உண்டு. அந்த இடத்துல உன்னை வச்சு பாக்குறேன்யா. மொத்த 1 ரூபாய் கூட வாங்கலையா? மக்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. பின்ன ஏன் நான் என் பிள்ளைய பத்தி நான் பெருமையா பேசாம இருப்பேன்? நான் பேசுவேன். இதுல உயிர் இருக்கிற வரைக்கும், என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்காக, விஜய்க்காக நான் பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன். இதுதான் உறுதி.